தினமொரு வசனம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தொழிலதிபர் ஒருவர் சனி ஞாயிறு மாலை வேளைகளில் நவ நாகரீக உணவு விடுதிகள், கிளப்பு போன்ற இடங்களுக்கு சென்று தன்னுடைய நண்பர்களுடன் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்வார். ஒரு நாள் அவர் ஒரு நவ நாகரிக ஹோட்டல் பக்கத்தில் பசியுடன் நின்று கொண்டிருந்த ஒருவனுக்கு 10 ரூபாய் கொடுத்தார். அந்த 10 ரூபாயை பெற்றுக்கொண்ட அவன் அடைந்த அளவுக்கு மிஞ்சிய மன உற்சாகத்தை கண்ட அந்த தொழிலதிபர் சிந்திக்க ஆரம்பித்தார். 10 ரூபாய் ஒரு மனிதனை இவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறதே, நான் பல்லாயிரங்களை செலவிட்டும் இத்தகைய ஒரு மகிழ்ச்சியை காண முடியவில்லையே என யோசித்த அவர் அன்றிலிருந்து ஆடம்பர ஹோட்டல்களுக்கு சென்று செலவிடும் பல்லாயிரங்களை கொண்டு ஏழைகளை சந்தோஷப்படுத்த ஆரம்பித்தார். அது அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம் தருவதாக மாறியது. நம்மில் அநேகர் நம்மை நாமே சந்தோஷப்படுத்தும் சுயநல விஷயத்தில் மிகவும் கருத்தாய் இருக்கின்றோம். தங்களுக்கு சந்தோஷத்தை தேடுவதே பலருடைய முக்கிய இலக்காக உள்ளது. ஆனால் பிறரை சந்தோஷப்படுத்துதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நற்பண்பு. ஏனென்றால் பிறரை சந்தோஷப்படுத்த விரும்பும் நற்பண்பு உடையவர்கள் தங்களை மிகுதியாக சந்தோஷப்படுத்த கூடியவர்களாய் இருக்கின்றார்கள். இயேசுவின் பிறப்பு சகல ஜனங்களுக்கும் சந்தோஷம் தருகின்ற ஒரு நற்செய்தி என்று வானதூதன் கூறினான். இயேசு தம்மை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுவதற்கு முக்கிய கவனம் செலுத்தாமல் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கான ஒரு நற்செய்தியாக வந்தார். அவர் தம்மை சஞ்சலத்திற்கு உட்படுத்தி மனு குலத்திற்கு ரட்சிப்பின் மூலம் சந்தோஷம் தந்திட வந்தார். பாவ மன்னிப்பின் வாயிலாகத்தான் மனிதன் தேவன் அருளும் சந்தோஷத்தை பெற முடியும் என்பதால் அந்த பாவ மன்னிப்பை அருளுவதற்காக தம்மையே பாவ பலியாக கொடுக்க வந்தார். கிறிஸ்துமஸ் சந்தோஷம் என்பது புத்தாடைகளிலோ புது பொலிவான தோற்றங்களிலோ பலவித கேளிக்கைகளிலோ பல்சுவை உணவுகளிலோ அல்ல. பிறர் சந்தோஷப்படுவதற்கு நம்முடைய வாழ்வு ஒரு கருவியாக மாற வேண்டும் என்ற நல்ல ஒரு சிந்தையிலிருந்துதான் கிறிஸ்தும சந்தோஷம் வருகிறது. பாவ மன்னிப்பின் வாயிலாக வரும் கிறிஸ்துவின் சந்தோஷத்தை நீங்கள் அடைந்திருந்தால் நிச்சயம் எல்லா காலங்களிலும் பிறரை சந்தோஷப்படுத்தும் நல் வழிகளில் எதையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய குண நலன்களையும் பிறரை அரவணைக்கும் பண்புகளையும் பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.